சமீபத்தில் கருப்பு படம் ரிலீஸ் ஆயிருங்க சார். பாக்ஸ் ஆஃபீஸில் 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பர் அந்த படம் பண்ணியிருக்கா சார்? அதாவது 300 கோடி அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இந்த சினிமா வசூல் குறித்து வருகிற நம்பர்கள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கிறது இல்லை. இப்போ இங்கே இருக்கிற ஜிஎஸ்டி ஆஃபீஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸோ என்னங்க 300 கோடி போட்டுறீங்களேன்னு கேட்க முடியாது. தமிழ்நாட்டு கணக்கு இவ்வளவு, வெளிநாட்டு கணக்கு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அது எங்கேயோ நடந்தது. இதை இவங்க ஒரு சாதகமாக பயன்படுத்தி இப்போ அவர்களுக்கு தேவையான நம்பர்ஸை அதில் போட்டுக்குவாங்க. எல்லாத்துக்கு மேலே ஆர்ஜே பாலாஜி ப்ரொமோஷனுக்காக பயங்கரமாக அடிச்சு விடுற ஒரு கேரக்டர். அதை நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். இந்த கதை விஜய் சாருக்கு சொல்லப்பட்டது. விஜய் கதையை கேட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் உண்மை. மாசாணி அம்மன்கிற பேர்ல திரிஷாவை வைத்து பண்ணுவதற்காக திரிஷா கிட்ட போச்சு. திரிஷாவை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்தில் அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொல் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக இருக்காது. சூர்யா அந்த படத்தை பார்க்கல அப்படிங்கிறது கூட இது ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு பேச்சா தான் எனக்கு தோணுது. ப்ராஜெக்ட் நடக்கும்போது இந்த ஆர்ஜே பாலாஜியுடைய ஆட்டிடியூடு தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுவையும் சூர்யாவையும் பெரிய அளவில் பாதிச்சது. இதுதான் உண்மை. சினிமாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வந்ததுக்கு அப்புறம் இந்த கசப்புகளை எல்லாம் அப்படி முழுங்கிடுவாங்க, வெளியில பேச மாட்டாங்க. அந்த தயாரிப்பாளர்கிட்ட ரொம்ப மூர்க்கமா நடந்துகிட்டாரு. ஆர்ஜே பாலாஜியோடு சூர்யா மட்டும் இல்ல, வேறு எந்த பெரிய ஹீரோவும் இணைவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் கருப்பு படம் ரிலீஸ் ஆயிருங்க சார். பாக்ஸ் ஆஃபீஸில் 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பர் அந்த படம் பண்ணியிருக்கா சார்? அதாவது 300 கோடி அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இந்த சினிமா வசூல் குறித்து வருகிற நம்பர்கள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கிறது இல்லை. ரொம்ப வெளிப்படையாக கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் கிராஸ் அப்படின்னு ஒரு நம்பர் போடுவாங்கல்ல, அந்த நம்பரை வேணால் நம்ம ஓரளவுக்கு ஒரு 90% ஒரு சரியான நம்பராக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு தியேட்டரிக்கலில் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு நம்பர் போட்டாங்க அப்படின்னா, அதை இங்கே இருக்கிற ஜிஎஸ்டி அலுவலகமும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதை அவங்க ஷேர் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கருப்பு படம்னு வச்சுக்கோமே, கருப்பு படம் தமிழ்நாடு அளவில் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது இங்கே இருக்கிற ஜிஎஸ்டிலையும் ஆஃபீஸ்லேயும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அதை எடுத்துருவாங்க ஆதாரமாக வச்சுக்கிட்டு. ஆமாம், நாளைக்கு இந்த ட்ரீம் வாரியாருடைய கணக்கை போய் பார்க்கும்போது அதுவும் டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க. இப்போ புரியுதா இல்லை? இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு தமிழ்நாட்டில் 100 கோடின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க காட்டுற கணக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 50 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு, அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு 20 கோடி தான் ஷேர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு காட்டியிருந்தா, இதை எடுத்து அவங்ககிட்ட போட்டு ஏற்கனவே நீங்கள் தானே 100 கோடின்னு போட்டிங்க, இதில் 50 கோடிக்கு கணக்கு காட்டுறீங்களே அப்படின்னு செக் வச்சுருவாங்க. ஏற்கனவே பல நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் இவங்க என்ன நடந்தது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொய்யா ஒரு நம்பரை போட்டு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் சக தயாரிப்பாளர்கள்ட்ட அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணி அது கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். அப்போ தமிழ்நாடு தியேட்டரிக்கல் வசூலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டாங்க. நம்பர் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வேணா இருக்கும். ஆனால் நீங்கள் உலக அளவில் ஒரு நம்பர் போடுறாங்கல்ல 300 கோடி உலக அளவில் அப்படின்னா, அதை யாருமே கேட்க முடியாது. இப்போ இங்கே இருக்கிற ஜிஎஸ்டி ஆஃபீஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸோ என்னங்க 300 கோடி போட்டுறீங்களேன்னு கேட்க முடியாது. ஏன்னா அப்போ சொல்லுவாங்க தமிழ்நாட்டு கணக்கு இவ்வளவு, வெளிநாட்டு கணக்கு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அது எங்கேயோ நடந்தது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதை இவங்க ஒரு சாதகமாக பயன்படுத்தி இப்போ அவர்களுக்கு தேவையான நம்பர்ஸை அதில் போட்டுக்குவாங்க. அதனால் கருப்பு படம் நல்லா போகுது, அதில் மாற்றமே இல்லை. எல்லா இடங்கள்லையுமே அந்த படத்துக்கு ஒரு நல்ல வசூல் இருக்குது, அது எதுவுமே மாற்றம் இல்லை. ஆனால் அந்த 300 கோடி அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சார், இந்த படத்தை சூர்யா சார் ரிலீஸ்க்கு முன்னாடியும் பார்க்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு வாரம் பார்க்கலன்னு ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் தான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தார். ஏன் சூர்யா சார் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, படம் பார்க்க வேண்டாம்? இல்லை, அதுலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கு மேலே ஆர்ஜே பாலாஜி ப்ரொமோஷனுக்காக பயங்கரமாக அடிச்சு விடுற ஒரு கேரக்டர். அதை நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கருப்பு படத்தினுடைய கதை யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டது,
என்னென்ன காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுங்கிறத வலைப்பேச்சில் வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கதை விஜய் சாருக்கு சொல்லப்பட்டது. விஜய் கதையை கேட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் உண்மை. ஆமாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மாசாணி அம்மன்கிற பேரில் திரிஷாவை வைத்து பண்ணுவதற்காக திரிஷா கிட்ட போச்சு. என்ன திரிஷாவை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்தில் அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது வந்து சூர்யா கிட்ட போகுது. அதான் முதல்ல என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சம் முதல்ல வந்து அது வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக தான் இருந்தது. அம்மன் கதை தான் அது. அது வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு விஜய்க்கு கதை சொல்ற வாய்ப்பு வரும்போது என்ன பண்றாங்க, இது அப்படி மேல் வெர்ஷனா மாறுது. அதுக்கப்புறம் அது சூர்யா கிட்ட வரும்போது அது இன்னும் வேற மாதிரி மாறுது. அத்தனையும் ஒரே கதை தான். அதை வந்து இவர் ஒவ்வொரு ஆட்களுக்கு போகும்போது அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே நாங்கள் வலைப்பேச்சில் சொல்கிறோம். இப்போ இவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கல்லூரிக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற மாணவர்கள் வலைப்பேச்சு செய்தியை படித்து அதன் தொடர்ச்சியாக வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி நடந்ததாமே அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த கதையில் எந்த மாற்றமும் பண்ணலைங்கிற மாதிரி அங்கே அடித்து விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ படத்தினுடைய ப்ரொமோஷன் சார்பாக ப்ரொமோஷனுக்காக பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னால், இவங்க கிட்ட சொன்னால், இவருக்காக மாற்றினேன் அவருக்காக மாற்றினேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொல் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக இருக்காது. அப்பப்போ அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். அதனால இந்த சூர்யா அந்த படத்தை பார்க்கல அப்படிங்கிறது கூட இது ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு பேச்சா தான் எனக்கு தோணுது. ஏன்னா எப்பயுமே ஹீரோக்கள் படம் பார்க்காம இருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அது இல்லாம சூர்யா இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா கங்குவான்னு வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபிளாப் படம் கொடுத்துருக்காரு. அவருக்கு கருப்பு படம் வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. இதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த படம் ஓடிடுச்சு. ஓடுனதுனால இது வந்து ஒரு பெரிய உலகமாக காவியம்னா நம்ம சொல்ல முடியாது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம் தான். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால் மக்களோட கனெக்ட் ஆச்சு. எல்லாத்துக்கும் மேலே அந்த காந்தாரா காட்சிகளை அப்படி இவர் வந்து ஜெராக்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுவும் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பட் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த படம் பயங்கர ஃப்ளாப்பு. நம்ம இந்த படத்தை தான் நம்பி இருக்கோம். அப்போ இது எப்படி வந்திருக்குன்னு ஒரு குறைந்தபட்ச கியூரியாசிட்டி கூட ஒருத்தருக்கு இருக்காதா? அப்போ அவர் படமே பார்க்கல அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பொய்யாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்போ இவர் பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு படம் ஓடிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி தரையில் நடக்கலை, வானத்தில் தான் மிதக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொன்னாலும் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால அவர் அடிச்சு விடுறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார், எப்பயுமே இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் படம் வருதுன்னா அந்த ஹீரோவும் அந்த டேரக்டரும் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். பட் கருப்போட சக்ஸஸ்க்கு அப்புறமா கூட சூர்யா சாரும் ஆர்ஜே பாலாஜியும் பெரிய அளவில் மீட் பண்ண மாதிரியான வீடியோஸோ ஃபோட்டோஸும் வரவே இல்லை. அண்டு அந்த பார்ட் 2க்கான லீடு அந்த படத்துலேயே கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு. பட் சூர்யா சாரோடைய டீம்ல இருந்தோ சூர்யா சாரோ எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பார்ட் 2 பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ண மாட்டாரு. இதுக்கான காரணம் என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு கருப்போடைய பார்ட் 2 வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு சொல்ல போனா அந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக அந்த படத்தினுடைய எண்டில் வந்து அப்படி ஒரு லீடு அவர் கொடுத்துருக்காரு. அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா அந்த கருப்பு படம் அந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது இந்த ஆர்ஜே பாலாஜியுடைய ஆட்டிடியூடு வந்து தயாரிப்பாளர் SR பிரபுவையும் சூர்யாவையும் வந்து பெரிய அளவில் பாதிச்சது. இதுதான் உண்மை. சினிமாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வந்ததுக்கு அப்புறம் இந்த கசப்புகளை எல்லாம் அப்படி முழுங்கிடுவாங்க, வெளியில பேச மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயங்கர உத்தமமானவர் அப்படிலாம் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணாருன்னா கருப்பு படப்பிடிப்பு நடக்கும்போது அந்த தயாரிப்பாளர்கிட்ட வந்து ரொம்ப மூர்க்கமாக நடந்துக்கிட்டார். ஒரு நாள் படப்பிடிப்பு செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் அந்த ரேஞ்சில எல்லாம் செலவாகிட்டு இருந்த நேரத்தில் இவர் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படப்பிடிப்பே கேன்சல் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் போய் சேரலை, அல்லது இவர் கேட்ட லைட்ஸ் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம். ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த மாதிரியான இடையூறுகள்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது அந்த நேரத்தில் கிடச்சிருக்காது. அப்போ அந்த டைரக்டருடைய வேலை என்ன அப்படின்னா இருக்கிறத வச்சு நீங்கள் எடுக்கணுங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு 10 கார் வேணும், ஒரு 30 கார் வேணும்னு கேட்பாங்க. தயாரிப்பாளர் சரின்னு சொல்லுவார். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரால் அதை கடைசி நேரத்தில் ஏற்பாடு பண்ண முடியாது. அதில் 2 கார் 4 கார் குறையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கிறத நீங்கள் வச்சு அப்படி எடுக்கணும். இன்னொன்று, சினிமாங்கிறது உண்மை இல்லை, உண்மை போல் நம்ப வைக்கப்படுகிற ஒரு பொய் தான் சினிமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 2 காரையே வந்து ஒரு 200 காராக காட்டணும். அதுதானே டைரக்டருடைய திறமை. இவர் என்னன்னா அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கலைங்கிறதுனால 2 நாள் படப்பிடிப்பையே கேன்சல் பண்ணுறாரு. அதாவது இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா
நாளைய படப்பிடிப்பை இன்னைக்கு கேன்சல் பண்றது இல்ல, இன்னைய படப்பிடிப்பை ஸ்பாட்ல போய் கேன்சல் பண்றது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த படப்பிடிப்புக்காக தொழிலாளர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, டெக்னீஷியன்லாம் வந்திருப்பாங்கல்ல, நீங்க ஷூட்டிங் நடந்தாலும் நடக்கலைனாலும் அவங்க அசம்பிள் ஆயிட்டாலே அவங்களுக்கான சம்பளத்தை நீங்க கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தயாரிப்பாளரை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 12 கோடி சம்பளம். அந்த 12 கோடியையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவருடைய சம்பளத்தை தான் அவர் வாங்குறாரு. ரொம்ப கராரா வந்து கேட்டு வசூல் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் பண கஷ்டத்தினால் திணறிக்கிட்டு இருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் மேல சூர்யாவுடைய படம் குறிப்பிட்ட நாள்ல ரிலீஸ் பண்ண முடியாததுங்கிறதே ஒரு பெரிய அவமானம். அப்படிப்பட்ட அவமானத்தை இந்த கருப்பு படம் சந்திச்சிருச்சு. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு வீடியோ போட்டு அப்படி கண்ணீர் விடுற மாதிரி ஒரு சீன்லாம் போடுறாரு. ஆனா அந்த தயாரிப்பாளருக்கு நம்ம உதவணும்னு ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை. நேற்று கூட வலைபேச்சில் சொன்ன ஜனநாயகன் படத்துல வினோத்துக்கு 12 கோடி சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு 50% அவருக்கு பாக்கி இருக்கு. ஆனா மன ரீதியில அவர் என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா, அந்த பாக்கி பணத்தை நம்ம கேட்க வேணாம், ரைட் ஆஃப் பண்ணிடுவோங்கிற முடிவு கொண்டார். இத்தனைக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு அதுல பெரிய லாபம் இருக்கு. ஆனா படம் கண்டென்ட் லீக் ஆயிடுச்சு, படம் வந்து டிலே ஆயிட்டு இருக்கு, இப்பயும் போய் நம்ம கொரோலையில கை வைக்க வேணாம் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து அவர் எடுக்கிறாரு. ஆனா இவர் வந்து தயாரிப்பாளர் கஷ்டப்படுறது தெரிஞ்சோம், ஏன் 12 கோடியில ஒரு பைசா பாக்கி இல்லாம எடுத்து வையின்னு கேட்கிற அளவுக்கு இவர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இத்தனைக்கு அந்த எஸ்ஆர் பிரபு வேறு சூர்யா வேறு இல்லை, சூர்யாவுடைய அம்மாவுடைய தங்கை மகன் தான் எஸ்ஆர் பிரபு, அவருடைய கசின் பிரதர். அப்போ இவரை நீங்க இந்த போட்டு மிதின்னு மிதிக்கிறது வந்து சூர்யா நாலேஜுக்கு போகுமா போகாத? அப்புறம் எப்படி இவரோட அவர் எதிர்காலத்தில் சேர்ந்து படம் பண்ணுவார்? அது சமீபத்தில் நடந்த அந்த பிரஸ் மீட்டு ப்ரோமோ ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்தது வந்து அதுவும் ஒரு நடிப்பு தான். இந்த சம்பவங்கள் எதையுமே, இந்த கசப்பு எதையுமே காட்டிக்காம பிரஸ் முன்னால வந்து அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு நடிப்பு நடிச்சதா தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜியோடு சூர்யா மட்டும் இல்ல, வேறு எந்த பெரிய ஹீரோவும் இணைவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா எப்பயுமே அதை விசாரிப்பாங்க இண்டஸ்ட்ரியில, சார் இவர் எப்படி அவர் எப்படி அப்படின்லாம் கேட்பாங்க. ஹிட்டு ஃப்ளாப்ன்றது முக்கியம் இல்லையா? அது முக்கியமே கிடையாது. அதாவது ஒரு டைரக்டர் வந்து வெற்றி படம் கொடுக்கறதுங்கிறது முக்கியம்தான், புரியுது. அதை தாண்டி சார் இவர் பெரிய டார்ச்சரு, இவரால பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இவரால நாங்க இப்படி கஷ்டப்பட்டோம்னா அந்த நெகட்டிவ் நியூஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் யோசிப்பாங்க, ஹீரோக்களும் யோசிப்பாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்ல வந்து எத்தனையோ டைரக்டர்கள் வந்து இட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார். அஜித் வந்து அந்த எல்லா இயக்குநர்களோடய சேர்றாரா? கண்டிப்பா சேர மாட்டார். அவருக்குன்னு காம்பாக்டா சில பேர் இருப்பாங்க, வினோத், சிறுத்தை சிவா, ஆதிக் அப்படின்ட்டு. ஆனா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா வெளியில மற்ற ஹீரோக்களை வச்சு பல பேர் ஹிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்களோட ஏன் அஜித் வந்து டைப் பண்ணாம இருக்காரு அப்படின்னா, அவர் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு, சார் இவர் டார்ச்சர், இவர் இப்படி பண்ணுவாரு, அவர் அப்படி பண்ணுவாருங்கிற செய்திகள்லாம் வரும்போது இவர் நமக்கு செட் ஆக மாட்டாருப்பான்னு அப்படி சைலண்டா இருந்துருவாங்க. அந்த ஆபத்தும் ஆர்ஜே பாலாஜிக்கு இருக்கு. அஜித் சாரோடைய மகள் அனுஷ்கா அவங்க ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. எப்பயுமே அவங்க வெளியில வரும்போது அவங்க அம்மாவோடையோ இல்லை அவங்க அப்பாவோடையோ தான் வருவாங்க. இந்த ஈவெண்ட் அவங்க தனியா அட்டன் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஒரு கேள்வி வருது, இதுக்கப்புறம் அவங்க படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க, அப்படி ஒரு முடிவுகள் ஏதாவது போயிட்டு இருக்குங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அப்படி இல்லை. பொதுவா பாருங்க, இப்ப நீங்க நான்லாம் இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நம்ம பழகுவோம். கண்டிப்பா. இப்ப அஜித்துடைய மகள்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு, இப்ப அவர்களுடைய நட்பு ஓட்டம்ங்கிறது அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்ற ஈவெண்ட்டுங்கிறது தயாநிதி மாறனுடைய மகன் கரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாரு, அதற்கான லான்ச்ல தான் இப்ப அஜித்துடைய மகள் அங்க வந்திருக்காங்க. அதே விழாவில் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், சங்கருடைய மகனும் அந்த விழாவில் கலந்துருக்காரு. அப்ப பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி அவர்கள் எல்லாம் நட்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஈவெண்ட்ல அவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, இப்ப ஒரு சினிமாவுக்கு வருவாரா அப்படின்னா இந்த கட்டத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எதிர்காலத்தில் அப்படி நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப அந்த வீடியோவை அந்த ஸ்டில்ல பார்க்கும்போது யாரோ ஒரு இயக்குனருக்கு, யாரோ ஒரு தயாரிப்பாளருக்கு அடடா இவங்களை நடிக்க வைக்கலாமேன்னு தோணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சங்கருக்கோ மணிரத்னத்துக்கோ அப்படி தோன்றி அவர் வந்து அப்ரோச் பண்ணும்போது இப்ப அஜித்தாலேயோ ஷாலினியாலேயோ மறுக்க முடியாது. இன்ஃபேக்ட் அதுக்கு அவருடைய மகள் ஒத்துக்கணும், அவங்களுக்கும் விருப்பம் இருந்தா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.